ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சது மைக் டைசன் செம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்தாப்புல. வந்து பட்டு பட்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சாரு. இவரு ஓடுறாரு, சுத்தி சுத்தி ஓடுறாரு. ஆஹா! மைக் டைசன் கிட்ட இன்னும் அந்த பவர் இருக்கு போல அப்படின்ற மாரி இருந்தது. ஆனா அடுத்தடுத்த ரவுண்டு பார்த்தோன்னா, அவரு அப்பதான் வயசு காமிக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவரு அவ்வளவா மூவ் பண்ணவே இல்ல. ஒரே இடத்துல தான் நின்டு அடிக்கிற மாரி பண்ணிட்டு இருந்தாரு. ஜேக் பால் இதான் சான்ஸ்ன்னு அழகா மெஷர் பண்ணி வச்சிருந்தாரு. ரெஃப்ரியே திட்டினாரு. அந்த மாரி மெஷர் பண்ணிலாம் அடிக்காதீங்க அப்படின்ற மாரி. நம்ம ஒரு செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்லயே தெரிஞ்சுச்சு. ஜேக் பால் டாமினேட் பண்றாரு அப்படின்னோனே. அதுக்கப்புறம் அவரு போஸ்ட் ஃபைட் கான்ஃபரன்ஸ்லாம் நடக்கும்போது, எனக்கு தெரிஞ்சது நான் அசால்ட்டா நெனச்சிருந்தா ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். ஆனா வந்து நான் செம கோவத்துல இருந்தேன் ஸ்லாப் பண்ணிட்டாருன்ட்டு. ஆனா ஒரு செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் போகும்போது எனக்கே பாவமாயிடுச்சு. இவ்ளோ பெரிய லெஜண்ட் அவர் வந்து கீழ விழக்கூடாதுன்னு நெனச்சேன். அதனால அப்படியே ஒரு 8 ரவுண்ட் முடிக்க வச்சுட்டேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. 8த் ரவுண்ட் வரும்போது முடியிற டைம் வந்து ஜேக் பால் வந்து பவுல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அழகா முடிச்சாரு.